ஜல்லிக்கட்டு 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 இதுதான் எங்க ஊரு. ஒருத்தனை அழிக்கணும்னா அவனோட அடையாளத்தை அழிச்சா போதும். தமிழ்நாட்டோட அடையாளம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றதை விட தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லணும். வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க ஜெர்சின்னு ஒரு மாடை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க நாட்டு மாடை பூரா அழிக்கிறாங்க. பீட்டா ஜல்லிக்கட்டை மிருகவதன்னு கேஸை தசை எழுப்பிட்டாங்க. இதுக்கு உச்சநீதிமன்றமும் தடை விதிச்சிருச்சு. இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. அவங்க இந்தியாவில் அவங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் ஊருக்கு வராங்க. அவங்க நிலைமை என்ன போகுதுன்னு நீங்களே பாருங்க. வாங்கப்பாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல, இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். உங்க அன்புக்காண்டி நான் உட்காருறேன். என்னப்பா தம்பி சொன்ன விஷயம் தெரியுமாப்பா? சார் நீங்க எதுக்கு இவ்வளவு நானே முடிச்சிருப்போம்ல. இதே இந்தியாவில மகாராஷ்டிரா, பீகார் அந்த மாதிரி வேற ஏரியானா நானே அவனே முடிச்சிருப்பான். நான் தமிழ்நாடுங்கிறனால ஒன்றும் பண்ண முடியலை. எங்கள் பசங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப எதிர்ப்பு அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் நானே களத்தில் இறங்க வேண்டியதாகிடுச்சு. சரி இந்த டீலிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து சேரும். மொத்த டீலோட அமௌண்ட் எவ்வளோ? நம்ம ப்ராஜெக்ட் பட்ஜெட் வந்து 400 கோடி ரூபா சொல்லியிருக்கு. அதில் ஒரு 10% உங்களுக்கு வரும். 40 கோடி ரூபா உங்களுக்கு வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. இதை கரெக்டாக முடிச்சிருங்க. எனக்கு வந்து இன்னும் 2 நாளுக்குள்ளே எனக்கு இந்த ரிசல்ட் வந்து சேரணும். தம்பி குமாரே, இந்த வாரனே வாங்க. பெரியவன எங்க? பெரிய மேற்கு இருக்காங்க. வா. சார் நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து வச்சுக்கேன். டேய் உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அண்ணனே மாடை கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. உனக்காடா கொடுக்க முடியாது. மாட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? மாடை ஒரு குடும்பத்துல ஒருத்தனை வளர்த்துக்கிருக்கோம். என்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன சார் இவங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டே ஊஞ்செல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் மாடா. ஏய் தமிழடா நீ, ஜல்லிக்கட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 2009 10 லட்சம் மாடுக்கு மேல இருந்துச்சுடா. இப்ப அதுல பாதி மாடு கேரளா கடிமாடா போகுது. 60,000 மாடு தான் இருக்கு. அதுல நாங்க ஜல்லிக்கட்டு மூலமா பெருசாகிட்டு இருக்கோம். நீங்க இதுல வந்து மாடை பிடிச்சிட்டு போய் இது பண்ண பாக்கீங்க. ஏய் ஜல்லிக்கட்டு எங்க பாரம்பரியம்டா. 4000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. நீ வந்து சொல்லிலாம் மாடை கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா பாத்துக்கூடா. இப்படிதான் சேவை சண்டா, ஆட்டி சண்டா எல்லாத்தையும் தடை பண்ணுவீங்க. இப்ப ஜல்லிக்கட்டு நடத்திருக்கோம், அதையும் தடை பண்ணுவீங்க. வீட்டான ஒரு சில அமைப்புனால ஜல்லிக்கட்டு தடை பண்ணா நாங்க விட்டுருவோமா? இப்படிதான் நிறுத்தினா மெரினால கூட்டின 22,000 பேரு. இதுக்கு மேலையும் தடை விதிச்சா 2 லட்சம் பேரை கூட்ட கூட அங்க தயாரா இருக்கும். உச்சநீதிமன்றம் போட்டுருச்சு தடை. அதை மீறி நடத்துவோம் நாங்க ஜல்லிக்கட்டு. தில்லு இருந்தா மல்லு கட்டு இல்ல நடைய முடியாது முடியாது. ஏய் மாடு மேல வைக்கணும் பாசம். ஜல்லிக்கட்டு தடை போட்டா அதை ஏத்து போடுவோம் கோசம். I made it, whoa, I made it, I made it, I made it. Yeah, kanna paare, idu daanda engure. Moracha, panna marabo, nee adicha, panna alipo. Dakkare, 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 dakkare.
இதுதான் என் ஊரு நீ மோதி பாரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லாரும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்கெல்லாம் அவங்களோட வேலை பசி குளிர் படிப்பு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்க ஏதோ காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, அவங்களோட பாரம்பரியத்துக்காக அவங்களே உருவாக்கின கூட்டம். நாங்களும் போராட்டத்தில் இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு. வாடிவாசல் திறக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். தமிழோடு நாம் தமிழுக்காகவே மேலிருந்து நம்ம எல்லாரும் ஒரு உரிமை எடுத்துக்கிறோம். விவசாயிகளை ஆதரிப்போம், வெளிநாட்டு குளிர்பானங்களை உழைப்போம், வீட்டாக வெளியேற்றுவோம். இளைஞர்களால் ஊழலற்ற தமிழகம் படைப்போம், கலாம் கண்ட கனவை நினைவாக்குவோம். தமிழன் திமிரு பிடிச்சவன் அல்ல, திமிருக்கே பிடிச்சவன் தான் தமிழன்.